இது மண்டே மார்னிங் பேக் டு ரொட்டீன். ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் டெய்லி லஞ்ச் பாக்ஸ் ஒர்க் இருக்கும். இன்றைக்கி வீட்டில் காய் எதுவுமே இல்லாததுனால ஜஸ்ட் உருளைக்கிழங்கு மட்டும் எப்போவுமே வீட்டில் இருக்கும். அதை வச்சு இன்றைக்கி சிம்பிளாக உருளைக்கிழங்கு சாதம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். காஃபி இல்லாமல் எப்படி மார்னிங்? ஸோ ஃபஸ்ட்டு காஃபி ஒர்க் தான். காஃபி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை ரிலாக்ஸ்டாக உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் எப்போவுமே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்ன தான் மார்னிங் எழுந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் பையன் ஸ்கூல் போயிடுவான், டே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்க போகிறோன்னு நினச்சா ரொம்ப சந்தோஷமாக அந்த டே எனக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய 2வது குழந்தைய பார்த்துக்கணும். ஸோ 2 குழந்தைங்கள மேனேஜ் பண்ணுறங்கிறது ரொம்ப கஷ்டம். அது 2 கிட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்னோடய காஃபி பார்ட்னர் என்னோடய பெரிய பையன்தான். என்னோடய ஹஸ்பண்ட் இருந்தால் அவங்க என் கூட ஷேர் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி பையன் ஷேர் பண்ணிக்கிட்டான். ஸோ உருளைக்கிழங்கு சாதத்துக்கு உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு சிம்பிளாக உருளைக்கிழங்கு ஃப்ரை இப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதிலையே சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டா நல்லாயிருக்கும் சாப்பாடு. என் பையன் கேஜி தான். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு வெஜ்ஜி தான், அதில் வச்சு தான் நான் ஏதாவது சாப்பாடு பிளான் பண்ணிப்பேன். ஸோ நம்ம காயும் கொடுத்த மாதிரி இருக்கும், ரைஸும் ஃபுல்லாக எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால டெய்லியுமே எப்போவும் இந்த மாதிரி ரைஸ் இல்லைன்னா வெரைட்டி ரைஸ்ன்னு பார்த்தா லெமன் ரைஸ் இல்லைனா தக்காளி சாதம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிப்பேன். எப்போவுமே முட்டை மட்டும் ஆட் பண்ணிப்பேன். இன்றைக்கி எதுவுமே இல்லாதனால தான் இந்த வெறுமனே உருளைக்கிழங்கு சாதம் மட்டும் கொடுத்து விட்டுட்டேன். சாப்பாட்டில் எப்போவுமே மல்லித்தூள் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி சாதம் கிளறும் பொழுது மல்லித்தூள் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ எனக்கு அதோட டேஸ்ட் பிடிக்கும். என் பையனும் சாப்பிட்டுப்பான். இன்றைக்கி ஆனால் மல்லித்தூளும் இல்லை. ஸோ மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, இது ரெண்டு மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். அது கூட சாதத்தை எடுத்து கிளறி விட்டால் சாப்பாடு ரெடி. மார்னிங் எவ்வளோ லேட்டாக எழுந்ததும் டிவியை போட்டுட்டு சாங்ஸ் கேட்டுகிட்டே ஆரம்பித்தா தான் எனக்கு கொஞ்சம் வேலை நல்லா இருக்கிற மாதிரி தோணும். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மார்னிங்க்கு